மீண்டும் அதே பெயரை அதே வரிசையில் திருத்தம் செய்து அமைத்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இரண்டாவது கட்ட மொழிப்போர் 1965 நடைபெற்றது. அதில் கோடம்பாக்கம் சிவலிங்கம், கீழப்பழூர் சின்னசாமி உள்ளிட்ட கீரனூர் முத்து, சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம் என 10 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு கொடூரம் அரங்கேறியது. இந்த போராளிகள் அனைவரையும் நினைவுகூரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த வீரவணக்க நாள் அனைத்து தமிழ் உணர்வாளர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இந்த தாய் தமிழ் காத்த போராளிகளை நினைவு கூர்ந்து போற்றி வருகிறோம், வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் இந்த போராளிகளை நினைவு கூர்ந்து வீரவணக்கம் செலுத்தி இருக்கிறோம். அன்னை தமிழுக்கு ஆபத்து ஏற்படுகிற காலகட்டங்களில் தமிழ் மக்கள் அனைத்து வேறுபாடுகளையும் மாறுபாடுகளையும் கடந்து ஒருங்கிணைந்து களமாடி இருக்கிற வரலாறு தமிழர் வரலாறு. சாதிய முரண்களை எல்லாம் தாண்டி அன்னை தமிழை காப்பதற்காக போராடியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வடவர்களின் ஆதிக்கம் தமிழகத்தில் வேர்பிடிக்கவில்லை, அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை. அப்படி இன்றைக்கு இந்திய தேசத்தில் தமிழ் மண்ணை ஒரு நிலப்பரப்பாக சமூக நீதி மண்ணாக பாதுகாத்த போராளிகள் தான் தாய் தமிழ் காத்த போராளிகள். அந்த முதல் மொழி போராட்டத்தை தலைமையேற்று முன்னெடுத்து சென்றவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு எதிராக இங்கே அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது. தந்தை பெரியார் சனாதனத்தை எதிர்ப்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கைகோர்த்து நின்றார். அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிரெதிர் துருவங்களில் நிறுத்துகிற முயற்சியிலும் சிலர் ஈடுபடுவது வேடிக்கையாக இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. அகில இந்திய அளவில் தந்தை பெரியாரை அடையாளம் கண்டு அவரை பெரிதும் போற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதேபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் அடிப்படையிலே ஆதரித்து அவரை ஊக்கப்படுத்தியவர், அவருக்கு துணையாக இருந்தவர் தந்தை பெரியார். இருவரும் சனாதன எதிர்ப்பில் பார்ப்பனிய பனியா ஆதிக்க எதிர்ப்பில் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றவர்கள். அவர்களுக்கு இடையிலேயே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு, முரண்பாட்டை உருவாக்குவதற்கு, அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இடையிலே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு சனாதன சூழ்ச்சி முயற்சிக்கிறது. அந்த சூழ்ச்சி எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்க கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே, பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே
இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ட்ரையல் கோர்ட் இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு வேங்கவயல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதற்கு இந்த அரசு துணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். காவல்துறையினரின் இந்த போக்கை குறிப்பாக சிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.